ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். என்னக்கா வீடியோ லேட்டாக வருதுன்னு நிறைய பேர் நினைப்பீங்க. நம்ம மாமா பேசின தத்துவத்தெல்லாம் கேட்டால் தானே நான் ரிப்ளே கொடுக்க முடியும். சும்மா இருக்கும்போது என்னத்தை ரிப்ளே கொடுக்குறது சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ தான் முழுசாக பார்த்தேன். பார்த்து பிடிச்சிட்டு தான் இதுக்கு வந்து பதில் கொடுப்போம். ஆள் இல்லை வீட்டில் அப்படி சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். டேய் வெண்ண, எங்கள் அம்மாவுக்கு கண்ணு தெரியல, எங்கள் அம்மாவுக்கு கர்ப்பப்பைய இறங்கி போச்சுன்னு மூச்சுக்கு 300 வாடி சொல்கிறியே. உனக்கு மட்டும் நான் கண்ணு பழப்பழன்னு பப்பாளி பழம் மாதிரி தெரியுதா? என்ன மாதிரி கண்ணாடி போடாமல் நீ கமாண்டு படுறா கவோதி பயலே. முதல்ல நீ ஒழுங்காயிரு. உனக்கு கண்ணு தெரியுதான்னு பாரு. எங்கள் அம்மா வந்து அப்படியே சிக்கந்தர் வாய்ஸில் பேசணுன்னா எங்கள் அம்மா தூக்கி கொடுத்துரும். உனக்கு கொடுத்துச்சே. நீ ஏன் ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்தப்போ உங்கள் மகளுக்கு நான் வாங்கி கொடுத்த போனதா அது கொடுங்கன்னப்ப எங்கள் அம்மா கொடுத்துச்சா? எங்கள் அம்மா கூட கொடுத்ததை முதல்ல வாங்க முடியுமா? சொல்லு பாப்பா. அதை விட இன்னொரு குடும்பம் என்னடானா, அதாவது வந்து புச்சியை பேசக்கூடாதான். புச்சியை பேசினா அவன் அங்கேருந்து ஃபோனை போட்டு இப்போ வந்து எல்லாமே வந்து உங்கள் கையில் தான் இருக்குதான். யார்? நம்ம சில்கான் கையில். சரியா? ஊரறிஞ்சு உத்தமி இருக்காரே, அந்த அவள் கையில் தான் எல்லாமே இருக்கான். இல்லைனா ஒரே நொட்டா புச்சி நொட்டிருமா. புச்சி இல்லை, நேற்றுலேருந்து டாபரேன்னு வச்சுருக்கேன். எல்லாரும் டாபரேன்னு சொல்லுங்கள். சரியா? நோபாலியை பேசக்கூடாது அப்படிங்கிறீங்க. இந்த மாதிரி நோபாலியை பேசக்கூடாது, அது கடவுளுக்கு செய்கிற நம்ம மிகப்பெரிய தப்பு. நீ வந்து இஸ்லாத்தை பற்றி எனக்கு சொல்லிக் கொடுக்காத. நான் பிறந்தது வளர்ந்தது இந்த அளவுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, பொய் முடிஞ்ச அளவுக்கு பொய் பேசாமல் ஒரு இதோட வாழ்கிறேன்னா அவங்க எப்படி இருப்பாங்க என்ன ஏது எல்லாமே எனக்கு தெரியும். அதனால் வந்து நீ என்ன பண்ணுறேன்னா இந்த தொழுகிறத பற்றியெல்லாம் நீ பேசாத. அப்புறம் எல்லா கதையும் நீ என்னென்ன பண்ணுறேன்னு எல்லாத்தையும் நான் அவுத்து விட்டுருவேன். அதனால் என்ன சொல்கிறேன்னா, அவள் தான் வந்து சொல்லி வச்சுருக்கா, நீங்களும் தான் அலையணும், அவளை நான் நினச்சா அவளை தான் சேர்த்து வச்சதை இவ்வளோதான் முதல்ல மூடுறேன். அவன் ஏமாத்துறான் 10 பொம்பளை பிள்ளைங்க. அதில் ஒருத்தி தான் அந்த பிள்ளை, அந்த யார், அந்த குயின் மலர் பிள்ளை. அந்த பிள்ளை போய் சூசைட் அட்டன் பண்ணுறேன்னு சொல்லி அதில் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி அந்த பிள்ளைனால தான் இவ உள்ளே ஓப்பறான், அவன் உள்ளே ஓப்பறேன். நீ என்ன உள்ளே ஓப்பறேன்னு சொல்லி என்னடா பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் கேட்குறேன். கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே ஏமா உனக்கு இவனுக்கு எப்படி பழக்கம்னு சொல்லி என்னையே கேட்பாங்களா? ஏன்டா சிக்கா உனக்கு அவனுக்கு என்னடா பழக்கம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா? என்னடா டீ கிளாஸ் மேட்ரு முடிச்சோன்னே போகிற வரைக்கும் பம்முன, எப்பா வாப்பா, எப்பா அங்கே பேசுப்பா, எப்பா இங்கே பேசுப்பா, நீ நினச்சாதாப்பா இதை முடிக்க முடியும், நீ இல்லைனா ஒன்றுமே நடக்காதுப்பா அப்படின்னு பம்மி ஓரமாக போய் போலீஸ் ஸ்டேஷனில் மூளையே மூதேவி மறந்துட்டியா? இங்கே உட்காந்து நான் என்னென்ன பேசினேன், யார்கிட்ட பேசினேன், என்ன எது எல்லாமே உனக்கு தெரியும்ல. இந்த வாய் சவுடாலும் இந்த வாய் பூனா உனக்கு ஏன் அன்னைக்கு இல்லை? சரி, அவங்க எல்லாரும் வந்து இறங்கினாங்கல்ல, அப்போ நீ பேசியிருக்க வேண்டியதானே, எதுக்கு பேசலை? சரி, அங்கே சேஷன் வந்து என்ன பண்ணாங்க, உன்னையே மட்டும்தான் கூப்பிட்டாங்க, என்னைய கூப்பிடலை. சரியா? எத்தனை வாட்டி எங்க அவரை கூட வர சொல்லுங்க. மெயினாக வந்து அவர் மேலே தாங்க மெயினாக. உங்கள் கூட நீங்கள் கூட இல்லை, நீங்கள் பேசுறது மட்டும்தான் சொல்லி கூப்பிட்டாங்களா கூப்பிடலையா? அப்போ என்ன மயிருக்கு நீ என்னைய கூப்பிட்ட? எப்போ நான் போயிட்டு வர்றேன், நீ பப்புவை பார்த்துட்டு வீட்டில் இரு, நான் தனியாக எதாக இருந்தாலும் பேஸ் பண்ணிக்கிறேன் நீ சொல்ல வேண்டியதானே? இதே மாதிரி தான் அந்த சாதனம்பள பிரச்சனை வர்றப்பையும் சரி, அது கூட நான் வந்து தேவையில்லாமல் அந்த பிள்ளைக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் 2 பேர் பேச போய் ஒன்றே அந்த பிள்ளை தேவையில்லாமல் பேசி பிடிச்சேன்னு சொல்லி நான் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து பாவம் அந்த அண்ணனையும் அந்த பிள்ளைகளையும் பேசுனதுனால எனக்கு மனசு உறுத்துச்சு. ஐயோ சிவனேன்னு இருக்கிறவங்கள போய் நம்ம பேசிட்டோமேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்ட. இந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்பயும் சொல்கிறேன், ஒருத்தவங்களை சம்மந்தம் இல்லாமல் பேசுனேன்னா, ஏன்னா அது 2 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு வீட்டுக்கு போய் வாழ போகிற பிள்ளைங்க. அப்படிங்கும்போது அந்த அண்ணன் தங்கச்சிங்கிறதுக்கு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார். எனக்கு மனசாச்சு உறுத்துச்சு. ஐயோ நம்ம பேசின தப்பு. இப்போ அவ என்ன 4 கெட்ட வார்த்தை, நான் அவளை கெட்ட வார்த்தை பேசுனா யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்க போகிறதில்ல. நீ என்ன இப்படியா, நான் என்ன இப்படியான்ட்டு போயிடுவோம். ஆனால் பாவம் அவர் சரியா இந்த விவசாயத்தை பார்த்துக்கிட்டு புள்ள ஊட்டியை பார்த்துக்கிட்டு ஆடுமாட்டை பார்த்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு இருக்காரு. மீடியாவில் கூட அவரால் பேசி நான் பார்த்தது கிடையாது. அப்படி இருக்க ஒரு மனுஷனை போய் பேசும்போது அந்த ஒரு வார்த்தை சொன்னார். எப்பா நீ வாட்டுக்கு ஈஸியாக அப்படி சொல்லிட்டேன், நான் வெளியே போகும்போது வரும்போது இந்த வார்த்தை எவ்வளோ பாதிக்குதுன்னு சொல்லி சொன்னப்போ நான் மனசு ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஐயோ இந்த வார்த்தை போய் அத்தனைக்கும் அந்த வார்த்தையை நான் சொல்லலை, அது கூட அந்த அண்ணனுக்கு தெரியலை, இவன் தான் சொன்னான். சரியா? ஒரு வியாதியோட பேரை சொல்லி சொன்னேன், அந்த விஷயத்தை இவன் தான் சொன்னான். அப்போ கூட அண்ணே நான் தெரியாமல் பேசிட்டேனே அப்படின்னு சொல்லி கூட அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கல. என்னையை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க மனசு நோவும்படியாக பேசிக்கிறப்ப மன்னிப்பு கேட்கும்போது சரி விடு, எவ்வளோ யார்ட்டையுமே கேட்காதவன் இன்னைக்கு கேட்டுட்டாளேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசு இறங்கும். 2வது என் ஊர்க்காரவங்கள்ட்ட கேட்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆளான கிளவிக்கிட்ட டெய்லி காலில் வந்து மன்னிப்பு கேட்டேன். நெத்தான் கேட்டேன். டே நமக்கு மேலே இருக்கிறவன்ட்ட தான்டா இறங்கி போகக்கூடாது, நமக்கு கீழே இருக்கிறவங்கள்ட்ட இறங்கி போகிறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. புரியுதா? அதனால் என் ஊர்க்காரங்க என் ஊர்க்காரி அந்த பிள்ளைய பாவம் என்ன செஞ்சுச்சுக்க, அந்த மாதிரி நான் போய் அந்த மாதிரி கேட்டேன். என்ன நீ எப்போ பார்த்தாலும் நீ மன்னிப்பு கேட்டா, நீ கேட்காத மன்னிப்பா நான் கேட்டுட்டேன். சொல்லு பாப்பா, நீ என்ன அவகிட்ட கேட்கலையா? எம்மா விடுமா, என்னம்மா ஆச்சு ஏதுமாச்சு, நீ ஒன்றுமே சொல்லலை. அவளை வாயை திறக்க சொன்னால் உன்னை வண்டையாக கிழிச்சு விட்டுருவா, உன்னை வண்டையாக நாரடிச்சு விடுவா. புரியுதா? சரி, நீ என்னையோட வச்சுக்கிட்டு பேசாமல் இருக்கிறேன்ட்டு நானும் கம்முன்னு இருக்கேன். நீ அவகிட்ட கேட்கல. அவங்க வீட்டுக்கார்ட்ட போய் மாப்பிள்ளை எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க, மன்னிச்சுக்காங்க மாப்பிள்ளை, நான் தெரியாமல் அந்த வார்த்தை சொல்கிறேன், நீ கேட்கவே இல்லை, பெரிய டான் மயிறு நீ நினப்பு. 2வது தென்காசியில் போய் என்னமோ பெரிய வெண்ண மாதிரி பேசுகிறவன் இந்த இவன் எப்படி தெரியுமாடா, நான் நல்லா சொல்லிக்கிறேன் கேட்டுக்கங்க. ஒரு பிரச்சனை வர்ற வரைக்கும் இவன் வந்து அப்படியே பம்புறது எல்லாருக்கும் தெரியும். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன்,
ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா இவன் பம்மும் இவன் வந்து எப்பா நீ வா எப்பா அங்கே பேசு இங்கே பேசு இதை பேசு அதை பேசுன்னு சொல்லி என்னை பண்ணுவேன். அந்த நல்லா பார்த்துக்கங்க. இதே மாதிரி சாதனா பிரச்சனை வர வரைக்கும் இவன் எவ்வளோ பம்முனேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதை முடிச்சு எல்லாம் எழுதி வாங்கி எல்லாம் முடிச்சது வந்ததுக்கு முன்னாடி நீ காலில் விழுந்த இந்த வாய் பூனாவை அப்பயே நீ பேசுறதுன்னு வச்சுக்க. சரி நீ போடுறி வர்றதா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நானும் போயிருப்பேன், நீயும் கூட வந்திருக்கணும். ஏன்னா ஆரம்பிச்சது எங்க எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேனா? நீங்க 2 பேரும் ஏதோ பேச போய் தான் நான் கூட உன்னை பேசிவிட்டாலே நான் வந்து என்னையெல்லாம் அவள் பேசவும் முடியாது, அவன் குடும்பம் யாரும் என்னை பேசவும் மாட்டாங்க. எப்பவுமே அப்படித்தான். நானும் அவங்கள யாரையுமே பேச மாட்டேன். அப்படிங்கும்போது நீ இப்படிதான் டீ கிளாஸ் மேட்ரு. நான் அந்த வீடியோவிலேயே சொல்லியிருப்பேன், டே வேணாம்டா தப்புடா வச்சிருடா நான் சொல்லுவேன். நீ தான் இல்லைப்பா இது அழகா இருக்குப்பான்னு சொல்லி தப்பு செஞ்சவன் நீ. அதை தப்புன்னு தட்டி சொன்னவன் நான். புரியுதா? அதனால தான் ஓ மேலே மெயினாக கொடுத்துருந்தாங்க. உடனே மட்டும் தான் வர சொன்னாங்க. சரி பாமே என்ன போய் தனியாக என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நான் வந்து பேசி கீசி எல்லாம் இது பண்ணி கம்பர்மேஸாக போய் எழுதி கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு வந்தோன்னே வெண்ண 1 மாதமாக அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போலாம் என்ன வாயில் விரலை வச்சு சூப்பிக்கிட்டு இருந்தியா? இன்னொரு வாட்டி நான் நல்லா சொல்லிக்கிறேன், பிள்ளைகளுக்கும் சரி அவன் அந்த ஆளோட மாப்பிள்ளைகளுக்கும் சரி நல்லா தெரிஞ்சுக்கணும். இவன் இப்போ ஒரு ரீசனாக ஒரு பிரச்சனை ஒன்று நடந்துச்சு. நேற்று காரில் வரும்போது கூட நான் கேட்டேன், யாரா உன்னைய தேடி வந்தது? டீ கடையில் வச்சு யாரா மிரட்டினான்னு கேட்டேன். டீ கடையிலையா? எப்போ என்ன ஏதுனா? டீ கடைக்கு யார் வந்தா? உன்னை யார் மிரட்டினா? எதுக்கு குடிச்ச டீயா பாதியோட நீ வச்சுட்டு வண்டியில் வந்து தலை தெறிக்க ஓடுனப்ப ஆமாம் இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா கரெக்டாக சொல்லு. வந்தாங்களா வரலையா? ஓ வீட்டு ஹவுஸ்னோட வரைக்கும் பார்த்து பேசியிருக்காங்க. யார் வந்தா என்ன வந்தா ஒன்னே அவளை மூஞ்சி மோரை அடிச்சு ஒட்டச்சு எல்லாம் பண்ணுற வரைக்கும் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேஸ் ஆனாலும் பரவாயில்ல நாங்கள் போய்க்கிறோம், அதை எப்படி நாங்கள் ஃபேஸ் பண்ணோம்னு எங்களுக்கு தெரியும் சொல்லி எனக்கு தகவல் வந்திருக்குடா. பார்த்து கரெக்டாக பேசு. தேவையில்லாமல் யாரையும் வந்து அசிங்க வார்த்தை பேசாத. இந்த உட்காந்துக்கிட்டு அவள் அப்படி போனவா இப்படி போனவா கூத்தியாக வச்சிருக்கா அவள் ஒரு இதுன்னு சொல்லி எந்த லேடிஸையும் இந்த பெண்களையும் சரி பழையங்களையும் சரி தேவையில்லாமல் போட்டு பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இவன் நேற்று தான் சொல்கிறான், ஆமாம் அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு தெரியாமல் என்ன இருக்கும் நான் கேட்குறேன். அதே மாதிரி நேற்று சொன்ன ஒரு விஷயம் தான். இனிமேல் இவன் எதில் போய் சிக்கினாலும் நான் தலையிட போகிறதே கிடையாது, எதையும் கேட்க போகிறதே கிடையாது. நேற்றே பார்த்தீங்களா வாயை விட்டியா? மன்னிப்பு கேட்கணும். இல்லை சூர்யா நீ வா, நான் ஏதோ கோவத்தில் பேசுகிறேன், நீ மன்னிப்பு கேட்காம உன் பிரச்சனை எதுக்குமே நான் வரமாட்டேன். 2வது நீ சொல்கிற அவன் ஏதாவது புடுங்கிடுவேன், அவன் ஏதாவது நொட்டிடுவேன், அவன் ஏதாவது தள்ளிடுவேன். நான் இன்னொன்று கேட்குறேன், 2 பேரை விவகாரத்தை போட்டுறேங்கிறியே ஏடா நாதாரி பையில தட்டு கட்டவனே நல்லா வாயில் வந்துடும். நான் பாலாவுக்கு பொண்டாட்டி, அவன் எனக்கு டைவர்ஸ் கொடுப்பானா? நீ எனக்கு டைவர்ஸ் கொடுக்குறியா? அவள் ஆனந்துக்கு பொண்டாட்டியா 13 வருஷமாக அவளை அக்ரிமெண்ட் போட்டு பாலை விட்டு இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஆனந்து தான் அவளுக்கு புருஷன். சரி நீ இவனை சொல்றிய சரத்து 4 வருஷமா அவளை வச்சு குடும்ப இடத்துல இருந்து ஆப்ரேஷன் பண்ணதுல நான் தாங்க புருஷன் கையெழுத்து போட்ட வரைக்கும் அவன் வச்சிருக்கேன் ஆதாரம். புரியுதா? அவனை வர வைப்பேன், ஓ நோடி நேரப்ப கலட்டுவேன், அவனை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுவேன். 2 பேரும் சேர்ந்து என்னை ப்ராட் பண்ணிட்டாங்க, என்னை ஏமாத்திட்டாங்கங்க. இவ கல்யாணமே ஆகலைன்னு பெத்த பிள்ளைய கூட தம்பின்னு சொன்னா. நான் வெளிநாட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், என் குடும்பமே கஷ்டப்படும் சொல்லி வெளிநாட்டுக்கு போனவனை வர சொல்லி என் கூட தாலி கட்டின ஏன் கேளு, அவங்ககிட்ட தான் ஏகப்பட்ட ஆதாரம் இருக்குது. நீங்கள் கோயிலில் வச்சு இவ தாலி கட்டினது, அப்புறம் இவ கூட சல்லாபம் உள்ளாபம் பண்ணத வீடியோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவளோட மொத்த வண்டவாளம் தண்டவாளம் எல்லாமே. ஏன்னா ஆனந்து தான் புருஷன் ஆதார் கார்டை வெளிக்கொண்டு வந்ததே அந்த சரத்துங்கிறவன் தான். அப்படிங்கும் போது அவனை கூப்பிடுவேன். ஏன்னா இந்த இருக்கா பாரு நம்ம புச்சி வெறும் பூனை மட்டும் தான் டெய்லி காட்டுவார். சாரி இது வேற விட்டுட்டேனா, சாரி டெய்லி புண்ணாக்க மட்டும் தான் காட்டுவார். புச்சி வந்து இங்கே வந்து ஒரே புடுங்க மாட்டார். 2வது அங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னா அவனால ஒரு பொண்ணே பாதிக்கப்பட்டிருக்கான், அவனால ஒரு பொண்ணு சூசைடே அட்டன் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்கான். புரியுதா? இதனால பிரச்சனை வந்தா அந்த வெண்ண மேலே தான் கொண்டு வருவாங்க, நேரம் அங்கே போகும். அவன் யாரும் தூக்கி கொண்டே உள்ளே வைப்பாங்க, இல்லைன்னா இவளை தான் தூக்கி உள்ளே வைப்பாங்க. இது வரைக்கும் அந்த பிள்ளைகிட்ட நான் பேசுறது கூட கிடையாது. அந்த பிள்ளை யார் என்னன்னு சொல்லி எனக்கு எதுவும் தெரிய கூட தெரியாது. என்னடா நீங்கள் எங்கே போய் உள்ளே போய் சிக்கிறீங்களா எதுவும் ஆயிருமான்னு சொல்லிட்டு நீ இருக்கிறவளை மிரட்டுறியா? அந்த புடையை டெய்லி பேசுவேன், அந்த புண்ணாக்கு மேலே டெய்லி பேசுவேன், அந்த டாபரேவை டெய்லி பேசுவேன். புடுங்கிறத பார்த்துக்கோ. யார் இவன் கட்டுக்கோப்புல அவன் இருக்கானா? இவனோட உசுறு மான மரியாதையும் இருந்தா ஒரு பிள்ளையோட கையில் இருக்குது, அந்த பிள்ளையோட கையில் இருக்குது. அந்த பிள்ளை நினச்சா என்ன வேணாலும் இவனை பண்ணலாம். புரியுதா? ஏன்னா அந்த பிள்ளை என்னென்ன சில்மிசம் பண்ணியிருக்கேன் என்னென்ன பண்ணியிருக்கான்னு தெரியாது. இவன் தாண்டா ஜெயிலுக்குள்ளே போக வேண்டிய ஆள். இவனை தான் முதல்ல வந்து தூக்கி கொண்டே எமோசில் உள்ளே வைப்பாங்க. எப்படி நீ வந்து ஒரு பொம்பளை பிள்ளையை ஏமாத்தலான்னு சொல்லிட்டு. இலங்கையிலலாம் கட்டுப்பாடுகள் ஜாஸ்தி. அதனால் என்ன சொல்கிறேன்னா அந்த பிள்ளை கம்ப்ளைண்ட் கொடுக்காத, கல்யாணம் ஆகாத பிள்ளை என்னை இந்த மாதிரி வந்துங்க மனசு ரீதியாக இந்த மாதிரி லவ் பண்ணுறேன் அப்படின்னு அதை எப்படி பழகினாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்படி சொல்லி உள்ளே வைக்க நினச்சா 24 தான் தூக்கி உள்ளே வச்சுருவாங்களே. கிழட்டு சிரிக்கி நான் கிளவியை லவ் பண்ணுறதுக்கு நான் முட்டாளான்னு கேட்டிருக்காண்டா மூதேவி. அதை கேட்கலையா நீ? ஆடியா வந்து எனக்கு கமெண்ட்லேயே வந்து போட்டாங்க, இந்த கிளவியை லவ் பண்ண நான் லூஸ் ஆங்குறேன், 2 நாள் பிரிஞ்சுட்டோங்கிறாங்க. இவ கட்டுக்கோப்புல
இவன் கட்டுக்கோப்பில் வந்து ஆனந்தை வச்சுக்க முடியல, சரத்தை வச்சுக்க முடியல, ரிப்பாயை வச்சுக்க முடியல, சபியை வச்சுக்க முடியல, உதயகுமார் வச்சுக்க முடியல, பாண்டியை வச்சுக்க முடியல. இப்போ இந்த புச்சியை தான் வச்சுக்கிட்டாளாக்கும். புச்சி வந்து இவங்க சொன்னனால தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்களாக்கும். சரி சரி சரி, அப்போ அந்த பிள்ளை லவ் பண்ணி ஏமாத்துற காரணமும் இந்த அம்மா தானே. அதனால தான் எல்லாம் ஒன்று கூடுறாளுங்க அவளை தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கு. முதல்ல இவ உள்ளே போகாமல் பார்த்துக்க. நான் போகிறது இல்லையா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ரெண்டாவது நான் இன்னொன்று சொல்லவா, எதிரியை எனக்கு யாரும் கிடையாது. என்னையெல்லாம் யாரும் எதுக்கும் போகிறது கிடையாது, நான் யாரும் எதுக்கும் போகிறது கிடையாது. நான் வாட்டுக்கு என் ரூட்டில் போகிறேன், அவங்க வாட்டுக்கு அவங்கவுங்க ரூட்டில் போகிறாங்க. நீங்கள் 2 பேர், முக்கியமாக அவள் தான் பெரிய கல்ப்ரேட்டு. அந்த கல்ப்ரேட்டுக்கு துணையாக இருக்கிறவன் நீ. உங்கள் 2 பேரும் தான் தூக்கி கொண்டே உள்ளே வைப்பாங்க. சரியா? டைவர்ஸ் கொடுக்குறியா? எவன் பொண்டாட்டிக்கு? ஆனது பொண்டாட்டிக்கு நீ டைவர்ஸ் கொடுக்குறியா? நான் நேர்த்தியாக சொல்லிட்டேன் உடைய பல வாட்டி, இவ தான் பொண்டாட்டி, இதுதான் உன் குடும்பம்னு ஒரு ஆதாரத்தை போடுனேன். இப்போ வரைக்கும் நீ ஒரு ஆதாரத்தை காட்டலை. நான் எல்லா ஆதாரத்தையுமே நான் காட்டிட்டேன். நீ என்னடா எனக்கு டைவர்ஸ் கொடுக்குற? விளக்கமாத்து கட்ட. என் கட்டினா புருஷனே எனக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறான். இந்த அப்ளை பண்ணனா அழகாக கூப்பிட்டு விசாரிச்சு கோர்ட்டில் கேட்டாங்கன்னா இல்லை என் பொண்டாட்டி வேறுன்னு சொன்னா முடிஞ்சு வச்சு மொத்த சோழியும். அவன் என்னை வந்து 7:30 என் பொண்டாட்டி எனக்கு வேறுன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? உட்காந்துக்கிட்டு பார்த்தா 2 பேரை டைவர்ஸ் பண்ணுறேன். நான் உனக்கு பொண்டாட்டின்னு சொன்னேன்னா சொல்கிறா படுக்க வந்தவனே, வந்தியா படுத்தியா தின்னியா போனியான்ட்டு போயிட்டே இருக்கணும். உடனே புருஷன் சொல்கிறப்பெல்லாம் என்னது கூத்தியா வப்பாட்டி அப்படி இப்படின்னா. இப்போ என்ன பொண்டாட்டி ரஜில டைவர்ஸ்னா என்ன? சட்டப்படி பொண்டாட்டி புருஷன் தான் டைவர்ஸ் பண்ண முடியும். நீனே பல பேருக்கு கூட்டி கொடுத்த புரோக்கர் பைய. இவனுக்கு 6 மாதம், அவனுக்கு 4 வருஷம், அவனுக்கு 13 வருஷம். பாண்டிச்சேரிக்கு போனால் ரூம் போட்டு மேட்ரு பண்ணுறதுக்கு ஒருத்தன். இப்போ காதல் பண்ண இவனை கரிமீன் வாங்கி கொடுக்க நீ புருஷனாடா? நீ முதல்ல புருஷனா? நீ நல்லா வந்து கான்ட்ராக்ட் பேசி கூட்டி கொடுக்குற புரோக்கர். அதுக்கு பாலனாவது கண்ணுக்கு தெரியாமல் எங்கிட்ட போயிட்டான். நம்ம பொண்டாட்டி நம்ம வாழ வைக்க முடியல, எதுக்கு நம்ம தேவையில்லாமல் போய் வம்புடுக்கணும் வைக்கணும்னு சொல்லி அவன் வாட்டுக்கு ஒரு மூலையில் போயிட்டான்ல. அவன் சரியாக இருந்தால் நான் ஏன் இப்படி போயிருந்துருக்கணும் அப்படின்னு மனசாட்சி ஊற்றி போனேன். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எத்தனை பேருக்கு தான் கூட்டி கொடுப்ப? இந்த கிழட்டு சிரிக்கிய 50 வயசு கிழவிக்கு இப்படி அரிப்புக்க அவ்வளோ பெரிய ஆம்பளை கேட்குதா? மய வயசு மாதிரி அவன் மூஞ்ச பார்த்தாலும் அப்படி தான் இருக்கா. அவன் மய வயசு தான், அவன் பெரிய வயசு தான் இவனுக்கு. போய் இவன் இங்கிட்டு இவள்கிட்ட போய் மொக்க ஓட்டுக்கிட்டு இவளை போய் தேவையில்லாமல் மன உளைச்சல் கொடுத்து தேவையில்லாமல் அவளை உசுப்பேத்தி அவள் கிடக்கிற ஆஸ்பத்திரியில் இவளை போய் இது பண்ணிக்கிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பிள்ளையோட வாழ்க்கையில் விளாண்டுருக்கீங்க. தூக்கி வைக்கணும்னா முதல்ல உங்கள் 3 பேரையும் தூக்கி உள்ளே வைக்கணும்டா. எனக்கு என்ன மயிருக்கிட அவசியம்? என்ன பயந்துக்கிட்டே இருப்பேன் பார்த்தியா? எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டு கையை கொத்துட்டு போய்கிட்டே இருப்பேன். மரியாதையாக இருந்துக்க. என்னை பற்றி உனக்கு தெரியும்ல. எப்போ யாரை காப்பாற்றணும், எப்போ எவங்களை கொண்டு போய் சொருக வைக்கணும், என்ன நடக்குது ஏது நடக்குது எல்லாமே தெரியும். போனால் போதேன்னு உன்னை இப்போ வந்து எதுவும் பண்ண வேணாம் பேசாமல் விட்டுருக்கோன்னு சொல்லி நான் பேசி வச்சுருக்கேன். ரொம்ப பேசுன்னு வச்சுக்க, எல்லாத்துக்கும் துணிஞ்சவங்க தான். உன்னை டீ கடையில் மறக்கிறதோட விட்டாங்களேன்னு சந்தோஷப்படு. இல்லைனா உன் மூஞ்சி போகிற லைவ்ல பேக்குறேன்னு இருக்காங்க. புரியுதா? சரி வேணாமே அப்படின்னு சொல்லிட்டா கது என்னது இதுலங்க கணக்கம்பட்டிக்கு போகிறப்ப ஒரு டீமே மிரட்டுச்சு, பதில் கொடுக்க வேண்டியதானே? ஏன் பதில் கொடுக்கல? அப்போ கூட எப்போ இப்படி பேசுகிறாங்க போட நான் தானே பேசினேன், நான் தானே உன்னை துணிஞ்சு அங்கே கூட்டிக்கிட்டு போனேன். வா யார் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு. ஏண்டா தொடநடிக்கி உனக்கு ஏட்டா அவளை வாங்கி கேட்குறேன். நீ போய் மன்னிப்பு கேட்ப, நீ மன்னிப்பே கேட்க மாட்டாங்க பாவம். சரியா? அதனால் என்ன சொன்னேன், முதல்ல உனக்கு நான் பொண்டாட்டியா? சின்ன பொண்டாட்டியும் கிடையாது, பெரிய பொண்டாட்டியும் கிடையாது, நடுத்தர பொண்டாட்டியும் கிடையாது. ஆற்றால் நீ எனக்கு ஒரு கஸ்டமர், நீ எனக்கு ஒரு வாடகை புருஷன். இனிமேல் உனக்கு அந்த முத்திரையை கொடுத்துட்டேன்னா அதோட நீ நிப்பாட்டிக்கணும். என்னையெல்லாம் பொண்டாட்டின்னு சொன்னேன்னா விளக்கமாக எடுத்தே சாத்துவேன். நான் பாலாவுக்கு தான் பொண்டாட்டி, அவன் தான் எனக்கு புருஷன், நான் தான் அவனுக்கு பொண்டாட்டி. இதுதான் சட்டம் பேசும். எங்கள் பிள்ளையெல்லாம் அப்படி தான் பேசும். மூடிக்கிட்டு இருந்துக்கிற பொண்டாட்டி நீ சொல்லி பாரு, உன் வாயை அப்படியே கையை கொடுத்து கிழிச்சு விட்டுறேன். முகரைய பாரு. அங்கே போய் கூட்டி கொடுக்குற வேலையை பாடுறா. நீ அப்படி தானே இத்தனை வருஷமா வச்சு வீடு வாங்கி கட்டிவிட்டு இத்தனை வருஷமா வாழ்க்கை வாழ்ந்துருக்க. 23 வருஷமா சொல்லு. முதல்ல உன் பொண்டாட்டிங்கிறது முதல்ல காட்ட முடியுமாடா உன்னையால? கேட்டால் வந்து அவர் ஒரே புளுத்திடுவாரான். புளுத்தி நக்கிடுவார், நக்க மாட்டாம. முகரைய பாரு எச்சக்கல நாய். அவன் புளுத்துற தான் தெரியுது எங்களுக்கு. அங்கிட்டு போய் அவகிட்ட இழிச்சு அப்படியே அவுத்து போட்டு பேசுறது, இங்கிட்டு வந்து இவகிட்ட அழுக்க அவ வீடியோ காலில் போய் அவுத்து போட்டு சொல்லி இவளை போய் அம்மனம்மனமாக பார்த்ததும் உள்ள மாதிரி முடிச்ச வைக்க பையன். அவனை பேசவும் உனக்கு பொத்துக்கிட்டு வருதா? இதுக்கு பேர் தான் கூட்டி கொடுக்குற புரோக்கர்னு சொல்றது. மாமா பயலே முகரைய பாரு எச்சக்கல நாய்.